கேளுங்கள் சகோதரரே. மிஸ்டர் நாயக், நான் டாக்டர் சூரியகாந்த் புவார், சஞ்சய் ஹாஸ்பிட்டலிலிருந்து வருகிறேன். நீங்கள் இப்பொழுது உரையாற்றிய குரான் இறைவனின் வார்த்தைகளா என்ற சொற்பொழிவுக்கு மிக்க நன்றி. குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்படியானால் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இறைவனை படைத்தது யார்? இறைவனின் மூலம்தான் என்ன? சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டார். அதாவது, திருக்குரான் இறைவனுடைய வார்த்தைகள் என்றால் இறைவனை படைத்தது யார்? நல்ல கேள்வி. நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் நண்பர் ஜான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்று உங்களால் யூகிக்க முடியுமா? உங்கள் நண்பர் ஜான் மருத்துவமனையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அது ஆணா பெண்ணா என்று உங்களால் யூகிக்க முடியுமா? கூறுங்கள், யூகித்து கூறுங்கள். ஆணா பெண்ணா? என்னால் யூகிக்க முடியாது. என்ன? என்னால் யூகிக்க முடியாது. முயற்சி செய்யுங்கள். 50% முயற்சி செய்யலாம் அல்லவா? 50% பாதி வாய்ப்பு உள்ளது. சரி, சொல்லுங்கள். ஆண். ஆண் குழந்தை. ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆனால் அந்த பெயர் பெண்ணாக இருக்கலாம் என நினைத்தேன். நான் உங்களை கேட்டது உங்கள் நண்பர் ஜான். ஜான் என்ற பெயர் கொண்ட எந்த பெண்ணையும் எனக்கு தெரியாது. இல்லை, நாம் அப்படி அழைக்கலாம் அல்லவா? சரி, உங்கள் ஆண் நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு ஆண் மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண். ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? இல்லை. இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற பேச்சிற்கே இடமில்லை. வரையறையின்படி கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல. ஆகவே கடவுள் யாரால் படைக்கப்பட்டார் என்ற கேள்வி எப்படிப்பட்டது என்றால், நான் உங்களிடம் கேட்ட உங்கள் நண்பர் ஒரு ஆண், அவர் பிரசவித்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை போன்றது. இது ஒரு பொருத்தமில்லாத கேள்வி. ஏனென்றால் வரையறையின்படி ஆனால் குழந்தையை பிரசவிக்க முடியாது. ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற பேச்சிற்கு இடம் கிடையாது. அதே போல் கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல. படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு படைப்பாளர் உண்டு. கடவுளுக்கு படைப்பாளர் இல்லை. ஆகவே இறை மறுப்பாளர்களோடு நான் வாதிடும் போது எல்லாவற்றிற்கும் படைப்பாளர் உண்டு என்று நான் கூறவில்லை. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் படைப்பாளர் உண்டு என்றுதான் கூறினேன். ஆனால் கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல. அதுதான் உண்மை. கடவுளை இவர்தான் படைத்தார் என்று சொல்லிவிட்டால் அவர் கடவுளே அல்ல. வலம் யகுல் லவ் குஃபன் ஹத். ஆகவே வரையறையின்படி கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல. இதுவே எனது பதில். ஓகே, நன்றி. அடுத்த கேள்வி பின்னால் உள்ள சகோதரர் கேட்கலாம். எனது பெயர் பீட்டர். நான் இறையியல் தத்துவ மாணவன். எனது கேள்வி குரான் தொகுத்ததின் நம்பகத்தன்மை பற்றியது. முதலில் அபுபக்கர் ஜாயித்திடம் குரான் வசனங்களை ஒன்று சேர்க்குமாறு சொன்னார். அதை அவர் செய்தார். ஆயினும் அல் புகாரி அத்தியாயம் 5 பக்கம் 96 அப்துல் இப்னு மசூத் அவர்தான் பொறுப்பாளர் என முகமது நபியால் அங்கீகரிக்கப்பட்டவர். அவர் தொகுத்தார். அடுத்து சலீம், விடுதலையாக்கப்பட்ட ஒரு அடிமை, அவரும் தொகுத்தார். அதோடு உபை இப்னு காப், சிறப்பு ஓதுவாளர் என்று முகமது நபியால் சிறப்பிக்கப்பட்டவர், அவரும் தொகுத்தார். இன்னும் சிலரும் குரானை தொகுத்துள்ளார்கள். ஆனால் உஸ்மான் கலீஃபாவின் சையதிடம் சரியான பிரதியை ஆக்கும்படி கட்டளையிட்டார். அதுவும் 7 பிரிவுகளாக ஆக்கப்பட்டது. அவற்றை வெவ்வேறு பல பாகங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அங்கு பாவனையில் உள்ள முந்தைய பிரதிகள் எரிக்குமாறு கட்டளையிடப்பட்டது. சிறப்பு ஓதுவார்கள், மாஸ்டர் ரிசைட்டர்ஸ் குரானை ஒன்று சேர்த்தார்கள். உஸ்மான் அந்த பிரதிகளை எரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. அது குரானுடைய நம்பகத்தன்மை பற்றியது. மாஷா அல்லாஹ். இப்னு மசூத் அவருக்கு இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். ஜயத் இப்னு தாபீத் அவருக்கு இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். இவர்களை குறித்து சகோதரர் தெரிந்து வைத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். அநேக முஸ்லிம்களுக்கு இவர்களின் பெயர் தெரியாது. இப்பொழுது சுலபமாக இன்டர்நெட்டில் இதை தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 32 சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அநேக வெப்சைட்டுகள் உள்ளன. இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகின்றார்கள். அங்கிருந்து பெயரை தெரிந்து கொண்டு இங்கு சொல்கிறார்கள். பிரச்சனை இல்லை சகோதரரே, பிரச்சனை இல்லை. உங்கள் கேள்வியை பொறுத்தவரையில் திருக்குரானை தொகுத்தவர்கள் ஒரு குழுவினர். சஹாபாக்கள் இறை தூதரின் தோழர்கள். எப்பொழுதெல்லாம் இறை தூதருக்கு குரான் அருளப்பட்டதோ அவர் இவர்களுக்கு மீண்டும் அதை கூறினார்.
ஒரு உதாரணத்திற்கு اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. இது அருளப்பட்ட பிறகு நபி அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அற்புதமான ஞாபக சக்தி இருந்தது. அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டு மீண்டும் கூறினார். அவர் கூறிய போது இவர்கள் எழுதி கொண்டார்கள். நபி அவர்கள் அதை நேரடியாக சரிபார்ப்பார். அவர் படிக்காதவர். எப்படி சரிபார்ப்பார்? அதை படியுங்கள் என்பார். اقرأ باسم ربك الذي خلق. சரி என்பார். ஆகவே நபி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது குரானில் எழுதப்பட்ட அனைத்தும் சரியா என்று நேரடியாக அவர் சரிபார்த்தார். அவரது நேரடி மேற்பார்வையில் நடந்தது. இந்த எழுத்தாளர்கள் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். இப்படித்தான் 22.5 ஆண்டுகளாக குரான் இறக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு பிறகு ஒரே நூலாக ஆக்கப்பட்டது. அதன் வரிசை உள்பட நபி அவர்களால் நேரடியாக சரிபார்க்கப்பட்டது. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து அநேக மக்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் ஒரு வசனத்தை கூறினாலோ வெளிப்பாட்டை கூறினாலோ தங்களுக்கென்று குறித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அநேக சஹாபாக்கள். ஆனால் மற்றவர்கள் எழுதிய இந்த தனிப்பட்ட பிரதிகளை நபி அவர்கள் சரிபார்க்கவில்லை. சாதாரணமாக ஒரு ஆசிரியர் மாணவர்களை எழுதச் சொல்கிறார். 100 மாணவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுவது சரியா தவறா என்று எப்படி தெரியும்? நான் சொற்பொழிவாற்றுகிறேன். அதை சிலர் குறித்துக் கொள்கிறார்கள். அதிகாரம் எண், வசனம் எண், அதிகாரம் எண், வசனம் எண் என்று எழுதிக் கொள்கிறார்கள். அதை நான் சரிபார்க்கவில்லை என்றால், ஓ டாக்டர் நாயக், நீங்கள் இந்த குறிப்பை கூறினீர்கள் என்பார்கள். நான் எங்கு கூறினேன்? நான் சரிபார்க்கவில்லை. ஆகவே அதன் பிறகு பலதரப்பட்ட வசனங்கள் கொண்ட குரான் காணப்பட்டது. பலதரப்பட்ட என்றால் பலர் அவர்கள் குறித்துக் கொண்டதை உண்மையான குரான் என்று எண்ணினர். இஸ்லாம் பரவ ஆரம்பித்ததும் மக்களால் எது உண்மையான குரான் என்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சூழலில் ஒருங்கிணைக்கப்பட்ட பிரதியை வைத்து ஹஸ்ரத் அபூபக்கர் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அதை எழுதியவர்களையும் அழைத்து இறை தூதரின் மனைவியர்களில் ஒருவரான அன்னை அப்சா அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு உத்மான் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அந்த பிரதிகளை கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அந்த பிரதியை மூலமாக வைத்து பிரதி எடுத்து உலகின் பல பாகங்களுக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு உங்களிடம் உள்ள பிரதிகள் சரியோ தவறோ அதை எரித்து விடுங்கள் என்றார். அவர் சரிபார்க்க சொல்லவில்லை. மக்கள் சொந்த குறிப்புகளை வைத்திருந்தார்கள். என் சொற்பொழிவை யாராவது குறித்துக் கொண்டிருந்தால், இதோ சிலர் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். 80% சரியாக குறிக்கலாம், 90% கூட குறிக்கலாம். ஆனால் 100% முடியாது. சரியா? 100% என்பது கடினம். ஆகவே 100% சரியாக இருந்தாலும் இதுதான் என்னுடைய சொற்பொழிவின் புத்தகம் என்று கொடுத்தால் உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற புத்தகம் என்னால் சரிபார்க்கப்பட்டது. உங்கள் குறிப்புகளை தூக்கி போட்டு விடுங்கள். அதற்கான தேவை என்ன இருக்கிறது? நான் புத்தகம் கொடுத்து விட்டேன். முழு சொற்பொழிவும் கிடைக்காது. குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற சொற்பொழிவின் பகுதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பகுதியை பற்றி சகோதரரே குறிப்புகளை தூக்கி எறியுங்கள். இதுதான் சரி என்கிறேன். என்னால் சரிபார்க்கப்பட்டது. டாக்டர் ஜாகிர் நாயக் என்னுடைய புத்தகம். அதேபோல் நபி அவர்களால் சரிபார்க்கப்பட்ட அனைத்தும், தூய இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்தும், ஹஸ்ரத் உத்மான் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கட்டளையிட்டார் மற்ற பிரதிகள் எரிக்கப்பட வேண்டும் என்று. அதனால் பல வகை குரான்கள் இருந்ததாக அர்த்தம் அல்ல. ஒரு குரான் தான் இறக்கப்பட்டது. மக்கள் அவர்கள் சொந்த கருத்தை எழுதிய பொழுது வித்தியாசங்களும் இருந்தன. அதனால்தான் அந்த மூலப்பிரதி இப்போதும் இஸ்தான்புல் காப்டக்கி அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதையும் இப்போதுள்ள திருக்குரானையும் ஒப்பிட்டு பார்த்தால் சொல்லுக்கு சொல், எழுத்துக்கு எழுத்து கச்சிதமாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆகவே இன்று நீங்கள் குரானை மாற்ற நினைத்தாலும் மாற்ற முடியாது. இன்றும் பல லட்சம் பேர் திருக்குரானை மனப்பாடம் செய்துள்ளார்கள். இன்று நம்மிடையே கூடியிருக்கும் அநேகரும் பல ஹாஃபில்கள். மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு திருக்குரான் மனப்பாடமாக தெரியும். ஆகவே எல்லா பிரதிகளையும் எரித்து விட்டாலும் இவர்களை ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்தால் மீண்டும் அதே குரானை எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல் நம்மால் உருவாக்க முடியும். இதுவே எனது பதில். முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களிடம் இருந்த பிரதிகளுடன் இது ஒத்து இருந்ததா? மற்றும் சையதின் பிரதி முகமது அவர்களின் மரணத்திற்கு பின்பே தொகுக்கப்பட்டதா? அப்படி கூறுவது மிகவும் தவறு. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஹஸ்ரத் இப்னு தாபித் அவர்கள் அந்த சஹாபாக்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். மேலும் இவை அனைத்துமே நபி அவர்களால் நேரடியாக சரிபார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது காலத்தில் புத்தக வடிவமாக மாற்றப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்தில் பேப்பரோ அல்லது பேனாவோ இல்லை. ஆகவே தோலிலும் பிறகு எலும்பிலும் ஈச்சம் இலைகளிலும் வேறு பொருட்களிலும் எழுதினார்கள். பிறகு அதை ஒரே சாதனத்தில் எழுதி புத்தகமாக மாற்றினார்கள். புத்தக வடிவம் கிடைத்தது. வித்தியாசமான வசனங்கள் கொண்டது என்று எங்குமே சொல்லப்படவில்லை. இவை அனைத்தும் மறுபடியுமாக எழுதப்படும் போது கூட ஹஸ்ரத் உத்மானின் காலத்தில் ஆணையிட்ட போது அவருக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் அந்த குழுவில் உயிரோடு இருந்த சஹாபாக்கள் அவர்களை அவர் அழைத்து அப்பொழுது கூட ஹஸ்ரத் இப்னு தாவித் அவர்களையே தலைவராக நியமித்தார். இதுவே எனது பதில்.